ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேரளா தமிழ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சூப்பரான பன்னீர் ஃப்ரை செய்ய போகிறோங்க. அது ரொம்ப ஈஸியாகவே செஞ்சிடலாம். ஃபஸ்ட் அதுக்காக இதே மாதிரி பாத்திரம் எடுத்துக்கோங்க. இதில் நான் இப்போ 3 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிறேன். நான் எடுத்துருக்கிற தயிர் கொஞ்சம் புளிப்பான தயிர் தான். அதனால் இதில் நான் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணலை. புளிப்பு இல்லாததுன்னா லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், சில்லி பவுடர் 1 டீஸ்பூன், அப்புறம் மஞ்சத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா கொஞ்சோண்டு உப்பு போட்டு இந்த மசாலாவை நல்லா கலந்து விட்டுறலாம். நீங்கள் கார்ன்ஃப்ளவர் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் நீங்கள் கார்ன்ஃப்ளவர், அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கார்ன்ஃப்ளவர் மாத்திரம் தான் எடுக்கேன். இப்போ இதில் நம்ம பன்னீர்லாம் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 750 கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன். பன்னீர் இந்த மசாலாவில் போட்டு நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு ஒரு 30 நிமிஷம் இதை அப்படியே வச்சுருங்க. இந்த பன்னீர் இந்த மசாலாலாம் கொஞ்சம் நல்லா ஊறணும். இப்போ நம்ம பன்னீர்லாம் நல்லா ஊறிடுச்சுங்க. நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு இதே மாதிரி ஒரு தவா வச்சு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதும் நம்ம மசாலாவில் போட்டிருந்த பன்னீர் எல்லாத்தையும் இதே மாதிரி வச்சிடலாம். பன்னீர் எப்போவுமே எண்ணெய் அவ்வளோ குடிக்காது. ஸோ அதனால் நம்ம ஊற்றுத அந்த எண்ணெய் அப்படியே இருக்கும் அந்த பேனில். இப்போ இது ஒரு சைடு குக் ஆனதும் நம்ம இப்படி லைட்டாக அதை ஒரு ஸ்பூன் இல்லைனா ஃபோர்க் வச்சு திருப்பி போட்டுக்கலாம். இந்த பன்னீர் ஃப்ரை நல்ல ஒரு ஸ்டார்டருங்க. நீங்கள் இப்போது வீட்டில் நம்ம யாரையதெல்லாம் டின்னர் அதே மாதிரி எதுக்காவது இன்வைட் பண்ணுதோன்னா அதுக்கு அவங்களுக்கு ஒரு குட் ஸ்டார்டரை நம்ம இது கொடுக்கலாம். அதுவும் இல்லாமல் நம்ம குழந்தைங்கெல்லாம் இது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்காக கூட நம்ம இது செஞ்சு கொடுக்கலாம். ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த பன்னீர் இந்த எண்ணெயில் நல்லா குக் ஆனதும் அப்படியே நல்லா சாஃப்ட் ஆயிரும். ரொம்பவே சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ நம்மளோட பன்னீர் ஃப்ரை ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்து நம்ம ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். பார்த்தீங்களா, எண்ணெய் அவ்வளோ குடிக்கலைங்க, அப்படியே தான் இருக்குது. நம்ம இதில் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்கிறதுனால அந்த மசாலாலாம் நல்லா கோட்டாக இருக்குது. அது மேலே ரொம்பவே கிறிஸ்பியாக வந்திருக்கு. இப்போது நம்ம மிச்சம் இருக்கிற அந்த பன்னீர் துண்டுகள் எல்லாமே இந்த எண்ணெயில் இதே மாதிரி பொரிச்சு எடுத்துடலாம். நம்ம டீப் ஃப்ரை எல்லாம் செய்ய தேவையில்லைங்க. இது நம்ம மீன் மாதிரியே லைட்டாக போட்டு பொரிச்சு எடுத்தால் போதும். இது நம்ம ஃப்ரைட் ரைஸ், அப்புறம் சாம்பார் சாதம் எல்லாத்துக்கூடையுமே ரொம்ப நல்ல காம்பினேஷன். நம்ம நான்வெஜ் எல்லாம் சாப்பிடாத நாட்களில் கூட இதே மாதிரி பன்னீர் ஃப்ரை செஞ்சு நம்ம சூப்பராக சாப்பிட்லாம். இது நல்லா ப்ரோட்டீன் ரிச் கூட, உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இதே மாதிரி மிச்சம் இருக்கிற பன்னீர் துண்டுகளையும் நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான ரொம்பவே டேஸ்டியான கிறிஸ்பியான பன்னீர் ஃப்ரை ரொம்ப ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. 10 நிமிஷத்தில் ரெடி ஆகிடுச்சு. எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சமையல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thanks for watching. Bye bye.